டாக்டர் இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? நினைவு திரும்பிருச்சா? இல்லைங்க, அவங்களுக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லை. நிறைய ரத்தம் போயிருக்கு. அர்ஜென்ட்டா ரத்தம் ஏத்தி ஆகணும். ஹாஸ்பிட்டல்ல ஏ நெகட்டிவ் பிளட் ஸ்டாக் இல்ல. உங்க குடும்பத்திலயோ இல்ல உங்க சொந்தத்திலயோ ஏ நெகட்டிவ் பிளட் இருக்கிறவங்க உடனே பிளட்டை டொனேட் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு சீக்கிரமா பிளட்டை ஏத்தலைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அரவிந்தா, உன் பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் தானே? ஆமாங்க. அப்படின்னா அக்காவுக்கு அதே குரூப் இருக்குன்னா உடனே அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்வீங்களா? அங்க அவ நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு தேவயானி. இந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாகணும்ல. நீங்க அக்காவோட வயசையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வயசுல அக்கா பிளட்டை டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த் எப்படி வீக் ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க மாமா. மாம், இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு அட்லீஸ்ட் உனக்காவது புரியுதா? அங்க ஒருத்தர் அவங்களோட உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ பிளட் டொனேட் பண்ணலனா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ணணுமா? ஏய் விவேக், லக்ஷ்மி மேல உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பாசம் இருக்கோ அதே அளவு பாசம் எனக்கும் இருக்கு. அவ மேல எனக்கு மரியாதையும் இருக்கு. ஆனா எங்க அக்காவோட ஹெல்த் கண்டிஷனை பத்தியும் யோசிச்சு பார்க்கணும்ல. பாரு மாம், ஆரோக்கியமா இருக்கிறவங்க 60 வயசு வரைக்கும் யாராவது பிளட் டொனேஷன் பண்ணலாம். பெரியம்மா ஆரோக்கியமா தான் இருக்காங்க. இந்த வயசுல அவங்க பிளட் டொனேட் பண்றதுல எந்த தப்புமே இல்ல. நீ ஃபர்ஸ்ட் இப்படி தேவையில்லாம மத்தவங்கள குழப்பிட்டு இருக்காத. அதே இல்லடா, நான் சொல்றதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னோட ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. என்னால லக்ஷ்மியோட உயிரை காப்பாத்த முடியும்னா நான் ரத்த தானம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இனி இத பத்தி பேசுறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. மித்ராவோட ஜாதகம் சரியில்லாதனால, மித்ராவோட வாழ்க்கையில கண்டம் இருக்கிறதுனால லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். நம்ம சுயநலத்துக்காக தான் அவளை இந்த வீட்டு மருமகள் ஆக்கியிருக்கோம். அப்படிப்பட்டவளை திட்டிக்கிட்டு இருக்க இது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா, லக்ஷ்மியால தான் மித்ராவுக்கு இந்த கண்டம்லாம் ஏற்படுதுன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபணமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு லக்ஷ்மி மட்டும் அந்த குவாரிக்கு போகாம இருந்திருந்தா மித்ராவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு தான் சொல்றேன். லக்ஷ்மி மித்ராவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் உயிரை பணைய வச்சு இன்னைக்கு உயிருக்காக ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை பத்தியா நீ இப்படி பேசுற? லக்ஷ்மி மித்ரா வாழ்க்கையில வந்த அந்த நிமிஷத்துல இருந்து என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் நீயே ஞாபகப்படுத்தி பாரு. மித்ராக்கு ஆபத்து வந்த ஒவ்வொரு முறையும் நம்மளால எதுவும் செய்ய முடியாம நின்னோம். ஆனா லக்ஷ்மி மட்டும்தான் தான் உயிரியே பணைய வச்சு மித்ராவை காப்பாத்திருக்கா. லக்ஷ்மியால தான் மித்ராக்கு வந்த ஒவ்வொரு கண்டத்துல இருந்தும் அவன் தப்பிச்சிருக்கான். உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். பொய்யான விஷயத்தை நீ உண்மையாக்க பார்க்காத. உங்க எல்லார் தேவையும் முடிஞ்சோடனே அவ கழுத்துல கட்டின தாலி அறுத்து எரிஞ்சு அவளை கை கால் விடலான்னு பாக்குறீங்கல்ல? அநியாயம் நடந்ததே என்னோட அக்காக்கு. பழிய சுமந்துட்டு இருக்கிறதும் என் அக்கா தான்.
தியாகம் செஞ்சதும் என்னோட அக்கா. மாமாவை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்தினது என் அக்கா தான். இப்ப உயிரை பணைய வச்சிருக்கிறதும் என் அக்கா. ஆனா என் அக்காவையே இங்க இருக்க எல்லாரும் குற்றம் சொல்றீங்க. என் அக்காவை எப்பயும் தப்பா பேசுறீங்க. என் அக்கா எது செஞ்சாலும் அதை தப்பாதான் பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த நல்ல மனசுக்கு 2 கையும் எடுத்து உங்களை கும்பிடுற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஜானவி, போதும், நிறுத்து. இத்தனை நாளா உங்க அக்கா எங்க வாழ்க்கையில விளையாடினது போதும். இப்ப நீயும் தேவையில்லாம எங்க மேல பழிய சுமத்தி எங்களை தெருவுக்கு இழுக்கலான்னு பாக்குறியா? சித்தி ப்ளீஸ். நீ கூட வா மித்ரா. அதுக்கு இல்ல சித்தி, அங்க லக்ஷ்மி உயிருக்காக போராடிட்டு இருக்கா. அவளை பத்தி நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள் இது கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? ஜானு, உன் அக்காவுக்கு எதுவும் ஆகாது. உங்க 2 பேரோட கடமையும் அவளுக்கு இருக்கு. அது லக்ஷ்மிக்கு நல்லா தெரியும். நானிய நல்லா படிக்க வைக்கணும், உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இது எல்லாத்தையும் அவ கையால அவளே தான் செய்யணும். அவ கடமையை நிறைவேற்றவாது லக்ஷ்மி கண்டிப்பா வருவா. என் வார்த்தையை நம்பு. குடி. மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. வெண்டிலேட்டர் வச்சிருக்கோம். இன்னும் நினைவு திரும்பல. நினைவு திரும்புன்ற நம்பிக்கையும் இல்லை.